ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே 2 vlog தனுஷ்கோடி தான் பார்க்க போகிறோம். டே 2 vlog வந்து கண்டினியூ ஆகுது. கடைசியாக நம்ம கோதண்டராமர் கோவிலோட முடித்தோம். இப்போ வந்து நாங்கள் லாஸ்ட் பிளேஸு ராமேஸ்வரம் vlogல லாஸ்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தாங்க. தனுஷ்கோடியில் இதுதான் வந்து எண்டு த லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து வாழ தகுதியற்ற நகரம்னு அறிவிக்கப்பட்ட இடம் தான் தனுஷ்கோடி. 1964 அழிஞ்சிருக்கு. இங்கே வந்து 3 கிராமம் இருந்திருக்கு. 3 கிராமம், அதுக்கப்புறம் நிறைய இது வந்து ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக இருந்திருக்கு. இப்போ திருப்பியும் டூரிஸ்ட் பிளேஸாக மாறிட்டு வர இடம் தான். ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்காதான், ஃபுல்லாக கடல் தான் இருக்குமா. அப்போ தண்ணியிலே வந்து வேன் வந்து இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அலை பரவாயில்லைங்க. அண்ட் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா செம்ம அலை வருது. அந்த பக்கம் யாரும் குளிக்கலாம் போகல. இந்த பக்கம் மட்டும் குளிக்கிறாங்க கொஞ்சம் பேர். அந்த பக்கம் வந்து பயங்கரமான அலை வருதுங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் அமைதியாக இருக்குது கடல், அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக இருக்குது. அதனால தான் என்னவோ வாழ தகுதியற்ற நகரம் அறிவிச்சிருக்காங்க போல இருக்குது. ரொம்பவே கடல் வந்து வேகமாக இருக்குது அந்த பக்கம். நம்ம ரோட்டில் வந்தோம்னா நம்ம மேலே வந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு இருக்குது. இதுதான் அந்த ரோடு அண்ட் லாஸ்ட் ரோட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இடம். அண்ட் எண்டு வரைக்கும் நம்ம போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ராமர் பாலம் பார்க்கலாம். அதாவது ராமர் பாலம் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அந்த திட்டு வந்து நம்மளுக்கு தெரியுது. இங்கிருந்து பார்த்தா அந்த பாலம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கிருந்து நம்ம பார்க்குறது, நம்ம கதைகளில் படிச்சிருக்கோம். அதை வந்து நேரில் பார்க்குறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த பக்கம் தாங்க, இந்த சைடு வந்து ரொம்பவே அலை வந்து வேகமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே அழிஞ்சு போன சர்ச்சு, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் கூட இருந்தது. பிளேசஸ்லாம் வந்து அழிஞ்சு போன இடம்லாம் அங்கே இருக்குது. தனுஷ்கோடி அழிஞ்சதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது வந்து அழிஞ்சு போன அந்த பிளேஸை வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த எண்டில் போயிட்டு பார்த்தோம்னா அந்த ராமர் சேது பாலம் தெரியும். அப்படியே மணல் திட்டு மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ நம்ம போட்டில் போனோம்னா அங்கே கொண்டு போயிட்டு அந்த மிதக்கும் கல் இருக்கு இல்லையா, அது மேலே வந்து நிற்க வைக்கிறாங்க. அது நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆனால் இங்கே யாரும் போட்டில் போன மாதிரி நான் பார்க்கல. இங்கே இந்த பக்கம் நாங்கள் போன அப்போ யாரும் போட்டில் போகல. இங்கேருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த வியூ தெரியுது நல்லா. அண்ட் இங்கேருந்து பார்த்தாக்கா ஸ்ரீலங்கா கூட தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு, திட்டா ஒரு மணல் திட்டு மாதிரி தெரியுது இல்லைங்களா, அதுதான் ராமர் பாலம் அப்படின்னு சொன்னாங்க. கடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் பரவாயில்ல, அண்ட் ஆப்போசிட் சைடு வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் நம்ம கிட்ட போகிறத தவிர்க்கலாம். நிறைய பேர் அது கிட்ட போகிறாங்க, இந்த காம்பவுண்டு தாண்டி. அந்த மாதிரிலாம் போகாமல் நம்ம வந்து இப்படியே இருக்கலாம், அதுதான் நம்மளுக்கும் சேஃபு. அண்டு ரிட்டன் வர வழியில் நம்ம பார்த்தோம்னா அழிஞ்சு போன அந்த சர்ச்லாம் இருக்குது, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அண்ட் நிறைய கடைகள்லாம் வந்துட்டுருக்கு இங்கே மறுபடியும். இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், நிறைய தண்ணி இருந்துச்சு, ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து வேன் மட்டும்தான், அதுக்காக ஒரு வேன் வந்து ரெடி பண்ணி இங்கே டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும்னு சொல்லி வேன் வருது. அப்படியே தண்ணியிலே வேன் வருது, கடலுக்குள்ளே ஒரு வேன் பயணம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இது ரோடாக பண்ணி அழகாக நம்மளுக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது, மணி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய விற்கிறாங்க. அண்ட் நிறைய போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கான லன்ச்சு எல்லாமே சாப்பிட்றதுக்கான இது எல்லாமே நிறைய இருக்குது. சீ ஃபுட் நிறைய கிடைக்குதுங்க. இதுதான் ஓல்ட் தனுஷ்கோடி சிட்டி, மெடிக்கல் காலேஜ், ரயில்வே, வாட்டர் டேங்க்கு அதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பிளேஸ்லாம் இங்கே இருந்திருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு போனது வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது வந்து
இங்கே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அண்டு சாப்பாடும் நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. மீன் குழம்பு, மீன் வறுவல். நம்ம சாப்பாடுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து மீன் குழம்பு, அப்புறம் மீன் வறுவல் அவங்களே தராங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். இதுதான் சர்ச்சுங்க. பழைய சர்ச், அழிஞ்சு போன சர்ச். அண்ட் இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கட்டடத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த மிதக்கும் கல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மிதக்கும் கல் நான் பார்த்தேன். அந்த ஒரு இதில் இருக்குது. அந்த டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் வச்சும் கட்டியிருக்காங்க இங்கே. நிறைய கடைங்க இருக்குது இங்கே. அந்த பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் அந்த ஸ்டோனும் பாருங்கள், கல் எப்படி வச்சு இது பண்ணியிருக்காங்கன்னு. இந்த சர்ச் மட்டும் தான் நாங்கள் பார்த்தோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு பார்க்க முடியல எங்களால். ஏன்னா ஆட்டோ டிரைவர் வந்து டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போனதுனால நான் பேக்கில் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னார். அதனால் அதை மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன், அவ்வளோதான். பாருங்கள் ஸ்டோன்ஸ்லாம் எப்படி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வருது, இதுதான். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.